குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சவுந்தரராஜன். ஒரு டிஸ்கிளைமர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி நிஃப்டி ஹெவி வாலடைல், எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஏன்னா மார்க்கெட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் மேலே தான் போச்சு. ஆனால் ஒவ்வொரு வாட்டி கீழே வந்துடும் உடஞ்சி போச்சுன்னு நினச்சிருந்தோம். ஆனால் மார்க்கெட் கடைசியில் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகியும் கிட்டத்தட்ட நேற்றுலேருந்து கம்பேர் பண்ணும்போது 155 பாயிண்ட் அப்பு. இன்ட்ராடேயில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 450 பாயிண்ட் அப்பு. ஸோ இது இன்னைக்கு எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எடுத்துருக்கோம்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆனது வந்து ஒரு மிடில் ஆயிருக்கு. நம்ம இந்த மாதிரி மிடில் ஆச்சுன்னா ஒன்று ரெசிஸ்டன்ஸ் ஆகணும், இல்லை சப்போர்ட்டில் ஆகணும். இது நடுவில் ஆயிருக்கு. ஸோ நடுவில் ஆனால் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது ஒரு பக்கம் போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸில் போய் இருந்தது. அங்கேருந்து மார்க்கெட் கீழே இருந்தது. ஸோ ரெசிஸ்டன்ஸில் வந்துன்னா பையர் ஸ்ட்ராங் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு செல்லர் பார்ப்போம். ஆனால் இது பெரிய கேண்டில்னால அங்கேயே நமக்கு கேண்டில் கிடைக்கல. இங்கே க்ளோஸ் வச்சுது. ஸோ மார்க்கெட் உடைய போகுது அப்படின்னு நினச்சோம். கடைசியில் மார்க்கெட் மேலே போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் நேற்றுக்கிட்டே க்ளோஸ் கிட்ட திருப்பி ரிவர்ஸ் வந்தது. திருப்பி பிரேக் அவுட் ஆகாமல் ஐடி ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி திருப்பி கீழே வந்தது. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த லோ உடைக்காமல் திருப்பி ரிவர்ஸ் ஆகிடுது. ரிவர்ஸ் ஆகிடுனா டபுள் டாப் அடிச்சதுன்னு சொல்லி கீழே புட் சைடு எடுத்ததெல்லாம் திருப்பி ஸ்டாப் லாஸ் அடித்து திருப்பி கீழே வந்தது. திருப்பி இந்த லோவை கட் பண்ணால் திருப்பி மார்க்கெட் மேலே போயிடுது. அதுக்கப்புறம் இந்த லோவை கட் பண்ணால் மேலே போயிடுது. சிம்பிளாக டவு திரி தான் போயிருக்கு. ஆனால் நம்மளை வந்து கொஞ்சம் வலட்டைல் போது நம்மளால் மைண்டை அப்ளை பண்ண முடியாமல் போயிடுது. சிம்பிளாக பார்க்கணுன்னா சார்ட் முடிஞ்சோடனே நம்ம சொல்கிறது ஈஸி. பட் ஆனால் அப்படி தான் பார்த்துருக்கணும். பாருங்க, இப்படி போய் இப்படி வந்துருக்கு, அப்புறம் இப்படி போய் இப்படி வந்திருக்கு, இப்படி போய் இப்படி வந்திருக்கு, இப்படி போய் இப்படி வந்திருக்கு, இப்படி போய் இப்படி வந்திருக்கு. ஸோ எந்த இடத்துலையுமே இந்த லோவை கட் பண்ணாமல் மேலே போயிடுது, இந்த லோவை கட் பண்ணாமல் மேலே போயிடுது, இந்த லோவை கட் பண்ணாமல் மேலே போயிடுது, இந்த லோவை கட் பண்ணாமல் மேலே போயிடுது. ஸோ ஹையரை வச்சுனே தான் போயிருக்கு. பட் இப்போ பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ரொம்ப டஃபஸ்டாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாப் லாஸ் எடுத்துருக்கு. எனக்கு ஸ்டாப் லாஸ் எடுத்துச்சு. இன்னைக்கு நானும் லாஸ் புக் பண்ணிட்டேன். வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கக்கூடாது, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 20 பாயிண்ட் இந்த டபுள் டாப் அடித்து பிளான் பண்ணி எடுத்தோம். அந்த இடத்துல திருப்பி அடித்ததுனால ஒரு 1500 rupees லாஸ் ஆகிடுது இன்னைக்கு. அதோட நான் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபர்தராக ட்ரை பண்ணிட்டேன். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும். ஓகே, எனி சால் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நாளைக்கு ஏன்னா என்றைக்குமே டெய்லி ப்ராஃபிட் ஒன்றும் சட்டம் கிடையாது. கண்டிப்பாக லாஸ் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் தான், டே பை டே எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எல்லாமே செல்லிங் மைண்டில் இருக்கிறதுனால நம்மளால் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றது ஒத்துக்க முடியல. பட் ஐடி வளர்ட்டு, அதாவது ஐடி வளர்ட்டு, அதாவது பொதுவாக எக்ஸ்பைரி டேலே செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கால் சைடு புட் சைடு ரெண்டுத்தையும் போட்டு மார்க்கெட்டை அதே இடத்துல அரைச்சிட்டு இருப்பாங்க. மத்தியானம் உடைப்பாங்க. பட் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓட விட்டு அடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஏறி திருப்பி அடித்தோன்னே நம்மளால் ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. எனியோ இட்ஸ் குட். ஓகே, இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மற்ற ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவ் தான். பேங்க் நிஃப்டி, ஆனால் பேங்க் நிஃப்டி பெருசாக பாசிட்டிவ் இல்லை. 107 பாயிண்ட் தான். அடுத்து வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. நிஃப்டி வந்து இந்த கேப் டவுன் ஆகி இதுவானால உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே தான் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல. நாங்கள் நிஃப்டி எவ்வளோ பண்ணலாம் நமக்கு கரெக்டாக தெரியல. 52,716 அங்கேயும் ஒரு 500 பாயிண்ட் வந்திருக்கு இன்ட்ராடேல. ஸோ இன்றைக்கி இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3% கம்மியாக இருக்குது. மார்னிங் அதிகமாக இருந்தது, ஓவரால் அப்புறம் கம்மியாக இருக்குது. அப்புறம் யூஎஸ் டாலர் 92.8 அதுவும் கம்மியாக இருக்குது. அதுவும் நமக்கு ப்ளஸ் தான். அடுத்து வந்து க்ரூட் ஆயில் என்ன பொசிஷன் இருக்குன்னு பார்ப்போம். க்ரூட் ஆயில் வந்து 116, அது குறையில, அது ரொம்ப அலாமிங்காக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ இருந்தும் மார்க்கெட் இன்றைக்கி வந்து மேலே ஏறி இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தானா, நம்ம ஏற்கனவே டே வைஸில் பார்த்துருப்போம். டே வைஸ் நிஃப்டியை பார்த்துருப்போம், எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு.
இப்போ நம்ம சொல்லியிருப்போம், ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். இதை தாண்டணும் 23,300 தாண்டிச்சுன்னா நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல்னு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. நேற்று கூட நம்ம இந்த ஃபிப்னாச்சி போட்டு பார்த்தோம். ஃபிப்னாச்சி போட்டு பார்த்துட்டு எங்கே இருக்குன்றதை பார்த்தோம். இப்போ மார்க்கெட் ஆக்சுவலாக ஸ்விங் இங்கே தான். நம்ம 50% திரும்பணும்னு நினச்சோம். 61.8 கோல்டன் ரேஷியோ திரும்ப நினச்சோம். 75 திரும்ப நினச்சோம். 75 திரும்பாமல் ஆல்மோஸ்ட் 123, 128 போயிடுது. நாளைக்கு இதை உடைக்குமா உடைக்காதா என்ன அப்படின்றத பார்க்கணும். ஆல்மோஸ்ட் 4 டேஸாக வந்து மேலே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு புல் பேக் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இதை உடச்சிட்டு ரிவர்ஸ் ஆகுதா இல்லை இதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றது தான் இப்போ பெரிய கொஷின். இதை உடச்சிட்டு ரிவர்ஸ் ஆனால் ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது வச்சுக்கலாம். இன்ட்ராடேல உடையாமல் டே வைஸில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு மேலே போச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை நாளைக்கு வெறும் இன்ட்ராடேல எப்படி போயிட்டு க்ளோசிங் ஆனால் கீழே வந்துருச்சுன்னா நமக்கு வந்து அதை வந்து நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் தாண்டி நாளைக்கு என்ன முக்கியமான மேட்டர் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது காத்தால 10 மணிக்கு. அதே மாதிரி 490 எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. சப்போஸ் ரேட் ஹைக்கி பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வந்துடும். இன்றைக்கி அதுவும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து இன்னைக்கு நைட்டோட ட்ரம்ப்போட டெட்லைன் முடியுது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ஓடிட்டுருக்கு. ஸோ நமக்கு இந்த 3 மேட்ரு. ஒன்று வந்து ட்ரம்ப்போட டெட்லைன் என்ன போகுது நாளைக்கு மார்னிங். அடுத்து மார்னிங் நம்பர் வந்து 10 மணிக்கு ஃபெட் ரேட்டில் ஏதாவது ரேட் கட் இருக்கா, இல்லை ரேட் கட் இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதாவது இருக்கா. அதே மாதிரி 490 எஃப்ஓஎம்சி மினிட்ஸ். இந்த 3மே முக்கியம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எதுவுமே பொசிஷனை கேல்குலேட் பண்ண வேணாம். எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு 10 மணிக்கு ஃபஸ்ட்டு ஆர்பிஐ மீட்டிங் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி யூஎஸோட இன்னைக்கு மார்க்கெட் நைட் மார்க்கெட் எப்படி நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சுட்டு மார்னிங் எப்படி ட்ரேட் பண்ணணும் பார்ப்போம். ஆஸ் இட் இஸ் இப்போதைக்கு நிஃப்டியை பார்த்தீங்கன்னா 23,304 கொஞ்சம் இறங்கி இருக்கு மார்க்கெட்டு. பார்ப்போம் அது எப்படின்றது பார்ப்போம். நாளைக்கு எப்படின்றது பார்ப்போம். ஸோ நாளைக்கு எப்படி பண்ணலாம் ட்ரேட் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தபடி தான் ஹையர் ஐ வச்சுட்டே போயிருக்கு. நாளைக்கு என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டே ஐ மாற்றிடுவோம். டே க்ளோஸ் டே லோ. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் மார்னிங் ஆரம்பிச்சு மேலே போயிடுச்சு. ரொம்ப அருமையான ட்ரேட். யாராவது தைரியமாக எடுத்துட்டாங்கன்னா அன்றைக்கி லம்சம் தான் அவங்களுக்கு. இந்த இடத்துல தைரியமாக எடுத்துருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட். சம்டைம் தைரியமாக நம்ம எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆகி கரெக்டாக நேத்தியோட ஒரு நேற்று எங்கே சப்போர்ட் ஆகிடுச்சோ அங்கே தான் இருக்குது. எப்போயுமே இந்த மாதிரி கேப் டவுன் ஆகும்போது நேற்று எங்கே ரேஞ்சு நேற்று வந்து மார்க்கெட் நியூட்ரலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கி கேப் டவுன் ஆகிருக்கு. ஏன் கேப் டவுன் ஆகிருக்கு அப்படின்னா கால் செல்லர்ஸ் பேனிக் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு லாஸ்ட்டில் இருப்பாங்க. அது நீங்கள் எக்ஸ்பெரி வேறு. அவங்க அன்வைண்டிங் பண்ணதுனால கால் செல் அன்வைண்டிங் பண்ணால் கால் செல்லை ரன் பண்ண என்னாகும், காலை அவங்க விட்ரா பண்ணிடுவாங்க. காலை விட்ரா பண்ண என்னாகும், கால் எடுத்துங்க க்ளோஸ் பண்ணணும். அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும் இந்த பக்கம். ஸோ அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணால் மார்க்கெட் கீழே இறங்கும். கால் செல்லர்ஸ் பேனிக் ஆகினால மார்க்கெட் கீழே இறங்கிச்சு. ஆனால் எகைன் பையர்ஸ் வந்து கரெக்டாக அதே இடத்துல மார்க்கெட்டை பிடிச்சி மேலே தூக்கி போயிட்டாங்க. பட் இது மார்க்கெட் முடிஞ்ச பிறகு சொல்லும்போது உங்களுக்கு ஈஸி அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வேறு வழி இல்லை. இதான் உண்மை. வி ஷுட் அக்செப்ட். நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது நாளைக்கு இதே மாதிரி வரும்போது நாம் வந்து பார்க்கலாம். நேற்றுக்கே நம்ம சொன்னோம். இப்போ டே வைஸில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே நம்ம சொன்னோம் மார்க்கெட் வந்து அந்த கொஞ்சோண்டு விற்கிருக்குல்ல. இது காரணம்னா மார்க்கெட் செல்லர்ஸ் இல்லை, மார்க்கெட் டைம் முடிஞ்சு போச்சு. அதனால கடைசி நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்க. அதே தான் இன்றைக்கும். இன்றைக்கி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கும். ஸோ அது அப்படி தான் செல்லர்ஸ் இருக்க மாதிரி சொல்ல. ஸோ அதே மாதிரி நாளைக்கு என்ன எப்படி அதுன்னு பார்ப்போம். இதை தாண்டணும். இதை தாண்டி ஒரு டே க்ளோஸ் வச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ நான் சொன்னபடி நாளைக்கு ஃபெட் ரேட் நமக்கு நமக்கு ஆர்பிஐ ரேட் இருக்குது. ஈவினிங் ஃபெட் ரேட், நைட் ஃபெட் ரேட் இருக்குது. இன்னி நைட் ட்ரம்ப் கொடுத்த டெட்லைன் இருக்குது. ஸோ இந்த 3 இருக்குது. மார்னிங் நிஃப்டி பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 செகண்ட்.
ஸோ மார்க்கெட் மேலே இருக்குது. நாளைக்கு ஒரு பாசிட்டிவாக ஆகுதுன்னா 10 மணி தைரியமாக ட்ரை பண்ணலாம். 10 மணிக்கு அப்புறம் டிசிஷன் எப்படின்னு பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை வெயிட் பண்ணி பிக்னஸ் வெயிட் பண்ணி 10 மணிக்கு அப்புறம் கூட ட்ரேட் எடுத்துக்கலாம். அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்க வேண்டாம். அதுக்குள்ளே ஏதாவது வாய்ப்பு கிடச்சிதுன்னா தைரியமாக ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 10 மணிக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணுறது சேஃப். ஈவன் ஒரு கேப் டவுன் ஆகுது, இங்கேருந்து நம்ம எடுக்கலாம்னா நமக்கு வேணால் நியூஸ் லேட்டாக வரலாம். பட் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்க்கு நியூஸ் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கூட வந்திருக்கலாம் டாப் லெவலில். அதனால பெட்டர் நாளைக்கு 10 மணிக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணுறது, அந்த டெசிஷன் தெரிஞ்ச அப்புறம் ட்ரேட் பண்ணுறது சேஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் மறக்காம போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.